சார்த்தர் என்று ஒரு மிக புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜான் பால் சார்த்தர் மீள முடியுமா என்கிற அவருடைய நாடகம் பிரெஞ்சு நாடகம் உலக அளவில் புகழ்பெற்றது. எக்ஸிஸ்டென்சியலிசம் என்கிற அந்த தத்துவத்தினுடைய பிதாமகன் அவர் எழுதிய இந்த நாவல்கள் அது எல்லாமே அது சார்ந்தது. அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது மறுத்தார். நோபல் பரிசு பல கோடி ரூபாய் விலை உள்ள ஒரு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போதே அதை வாங்க மாட்டேன் என்று மறுத்தார். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நோபல் பரிசு என்று நீங்கள் உருவாக்கி இருக்கிற அந்த அறக்கட்டளை, அதனுடைய சொத்து, அந்த கோடிக்கணக்காக நீங்கள் கொடுக்கிற பணம் எல்லாமே ஜெல்லட்டின் குச்சிகளை விற்று சம்பாதித்த பணம். இந்த உலகத்தில் மனிதர்களை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அழிவுப் பொருளை கண்டுபிடித்து அதன் மூலம் நீங்கள் பெற்ற பணத்தை, பாவத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சிக்கிறீர்கள், நான் அதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல், அறம் அந்த கவிஞனுக்கு, அந்த படைப்பாளிக்கு இருந்தது. அதான் அறிவுஜீவியுடைய குரல். அடிப்படையில் கவிஞர்களை, எழுத்தாளர்களை, அறிவுஜீவிகளை அங்கீகரிக்க வேண்டியது வாசகர்களும் ரசிகர்களும் மக்களும் தானே தவிர அரசுகளும் அதிகாரிகளும் விருதுகளும் பணங்களும் பட்டயங்களும் சால்வைகளும் சந்தன மாலைகளும் அல்ல என்கிற தெளிவோடு நாம் நம்முடைய பாதையிலே தொடர்வோம். கவிதைகளால், கம்பீரமான கவிதைகளால், தீக்குச்சி போன்ற கவிதைகளை தீப்பந்தம் போன்ற கவிதைகளாக மாற்றக்கூடிய புரட்சி கவிதைகளால் இந்த உலகத்தை மாற்ற முயற்சிப்போம். என்று சொன்னால் மகாகவி பாரதி தான் சொல்வான், காற்று தேவன், காற்று தேவன் சொல்லுவான், காற்று வாயு பகவான் சொல்கிறோம்ல, அது காற்று தேவன் மெலிய தீயை அணைப்பான். சின்ன தீயை காற்று வீசினா அணைச்சிடும், வலிய தீயை வளர்ப்பான். பெரிய தீ காற்று வீசினா வளரும். காற்று பகவான், காற்று தேவன் மெலிய தீயை அணைப்பான், வலிய தீயை வளர்ப்பான். நாம் வலிய தீயாக இருப்போம் என்று சொன்னவன் பாரதி. நாம் வலிய தீயாக இருப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு.